விஜய் வந்து அழிக்க நினைத்த வீடியோக்களை சிபிஐ மீட் எடுத்து அந்த கரூர் இன்சிடென்ட்ல அந்த கேமரா வீடியோலாம் எடுத்தேன்னு சொல்லி ஒரு செய்தி பின் எனக்கு 2-3 நாளாக அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறி. எதற்க நீங்க எல்லாமே அந்த ஃபுட்டேஜ் அப்படின்றது லைவ்ல அவங்க தானே தோழர் எல்லா சேனலுக்கும் ஃபீடு தராங்க. இப்போ எனக்கு செந்தில் பாலாஜி அதை வச்சு தான் விளக்கம் கொடுத்தாருல்ல. எது அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு செந்தில் பாலாஜி தனியா வருவான். அவர்கிட்ட என்னென்ன கேட்டாங்க அது தனி அதை பேசுறாங்களா ஊடகம்? ஏன் பேசல? எப்படிங்க ஸ்டிக்கரோட ஆம்புலன்ஸ் ரெடி ஆயிடுச்சு? அவரோட செந்தில் பாலாஜி நலத்திட்டமா சம்திங் போட்டு ஆம்புலன்ஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சு படப்படன்னு ஸ்டிக்கரோட? அது சிபிஐ கேட்டாங்களே. எப்படிங்க நீங்க டக்குன்னு வந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுல் மேக்கப்போட? அதை கேட்டாங்களே சிபிஐ. அதை பேசுங்க. கண்டிஷன் அமைச்சர் வேற மாட்டி விட்டுருக்காங்க. கண்டிஷன் அமைச்சர் வேற அதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்ற. செந்தில் பாலாஜி வாஸ் ஸ்க்ரூட்டினைஸ்ட் ஃபார் லிட்டரலி ஸ்க்ரூட் ஃபார் அபவுட் மோர் தென் 7 to 8 hours. என்ன பேசினாங்க 8 hours? ஸோ நீ யார்கிட்ட கான்டாக்ட் பண்ண? போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட உன்னோட இவ்வளோ கால் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இந்தந்த காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் பேசுறீங்க, எதுக்கு பேசுனீங்க? இந்தந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸோட நீங்கள் பேசுகிறீங்க, எங்கே எப்படி பேசுனீங்க? எப்படி இவ்வளோ ஒரே நைட்டில் ஹாஸ்பிட்டல் மருத்துவரை திரட்டி நீங்கள் வந்து அட்டாப்சி பண்ணீங்க? ஆமாம், இந்த கேள்வி தான் ஞாபகம் வருது. இப்போ 41 பேரை ஒரே நைட்டில் பண்ண முடிஞ்சாலும் விளாத்திக்குளம் ஐயா 3 நாளாக இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கேள்வி. கரெக்ட். இப்போ சிபிஐ இதெல்லாம் கேட்டிருக்குங்களா? உங்களோட ரோல் என்னங்க அதில்? சார் வாங்க சார் உட்காருங்க சார், செந்தில் பாலாஜி சார் அந்த ஊர் கரூர் எம்எல்ஏ. ரைட்டு, நீங்கள் எதுக்கு போனீங்க? அப்படி எப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஊர் எம்எல்ஏ தானே. ரைட்டுங்க. எப்படி கடகடன்னு போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? எப்படி மருத்துவர்கள் நீங்கள் யார் மருத்துவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு? சட்டமன்ற உறுப்பினர் இது கூட பண்ண முடியும். ரைட்டுங்க. அதிகாரம் இல்லையா? அவர் அமைச்சரா, சட்டத்துறை அமைச்சரா, இல்லை ஹெல்த் மினிஸ்டரா? எப்படி டாக்டர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணீங்க? எப்படி எல்லாமே ஃபுல் யூனிஃபார்மில் அங்கே வந்து மருத்துவமனையில் இருந்தாங்க? கேட்டிருப்பாங்கல்ல. அதை ஏன் மீடியா அதை பற்றி பேச மாட்டேங்குது? ஏன் மீடியாவுக்கு அந்த இடத்துல வந்து கண்ணு மங்கிருமா?